தமிழ் பண்பாட்டின் தனித்தன்மைகள். தமிழ் நாட்டிலே சிறந்து தமிழிலே அடைந்து தமிழனாய் வாழும் எங்களிடம் தமிழை பற்றி பேச என்ன வேண்டும்? இந்நாட்டிலே சிறந்த மொழிகளிலே இந்நாட்டிலே 7000 மொழி இருக்கின்றது. அத்தகைய மொழியில் 100 மொழிதான் தொன்மையான மொழி. அத்தகைய மொழிகளிலோ 6 மொழிதான் பழமையான மொழி. அத்தகைய மொழியிலே முதன்மையான மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி. என் தாய்மொழி தமிழ் மொழி என்பதால் மட்டும் என் தாய்மொழியை நான் உயர்த்தி பேசவில்லை. ஏன் இங்கு இருக்கக்கூடிய மொழிகளுக்கே தாய்மொழி என் தாய்மொழி தமிழ் மொழி. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அது யாங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, நகல் வீரத்திற்கு குஞ்சொன்றும் முற்பொன்றும் உண்டோ, தத்திக்கிடு தத்திக்கிடு தாந்தோம் என்று தமிழின் வீரத்தில் பிறந்து வாழ்ந்து இந்நாட்டையே 37 வயதிற்குள்ளவே இந்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தமிழ் தலைவன் என்ற பெயரை சுட்டிக்காட்டி சென்றவன் அவன். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் பட நோக்கிடனும் கட்டி இழுத்து கால் கை முறித்து அங்கம் பிளந்து இழிந்து துடித்தினும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று கர்ஜித்த காளை அவர். ஆமாம், சிறந்த தலைப்பு. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழின் தன்மையும் தொன்மையும் இலக்கிய வன்மையும் எத்தனை எத்தனை. இந்த நாட்டில் முதலாக நமக்கு கிடைக்கப்பட்ட வெட்ட சுவடியானது தமிழில் கிடைக்கப்பட்டது. முதலில் இந்த உலகில் அதிகமாக மொழிமாற்றம் செய்யப்பட்ட முதல் நூல் திருக்குறள். அதிகமாக இந்த உலகிலேயே அதிகமாக மொழிமாற்றம் செய்யப்பட்டது. நினைத்து பார்க்க வேண்டும். தமிழில் எழுதப்பட்டது, நம் தமிழில் எழுதப்பட்டது இந்த உலகில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கு செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கவிதைகளும் தமிழை நினைத்து தமிழில் மயங்கி தமிழனாய் வாழக்கூடியவர்களுக்கு தான் தமிழை பற்றியான உணர்வு இருக்க வேண்டும். தமிழை பேசவும் எழுதவும் தெரியாது என்பது உன் தாயின் கருவறையில் தோன்றிய மொழி. உன் தாயின் கருவறையில் தோன்றிய மொழியை தெரியாது புரியாது என்று சொன்னால் உன் தாயின் கருவறையை அவமானப்படுத்ததற்கு சமம் நீ செய்யக்கூடிய செயல். நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு எழுத்தும் ஆ ஆ என்று நீ அதட்டும் போது மட்டும் ஏ ஏ என்றும் ஒரு வார்த்தைக்கு நழுவும் தமிழின் மொழியும் தமிழிய இலக்கிய வன்மையும் தமிழ் 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 என்று உரத்திக் கொண்டே இருக்கின்றது. நம் பிறப்பிலே தமிழ் இருக்கின்றது, நம் உறுப்பிலே தமிழ் இருக்கின்றது. ஏன் ரத்தத்தில் கலந்திருக்கின்றது தமிழ். ரத்தத்தில் மட்டுமா என் மூச்சில். என் ஒரு சிறு காதல் கவிதை உங்களிடம் சொல்ல வேண்டும். என் நவலின் பெயர் என் நவல். நான் பிறப்பதற்கு முன்பே என் தாயின் கருவறையில் பிறந்து விட்டாள். ஆமாம், என் தாயில் கருவறையில் தோன்றி விட்டாள். என் மூச்சு வருவதற்கு முன்பே என் சுவாசமாய் ஆகிவிட்டாள். என் இதயம் பிறப்பதற்கு முன்பே என் நவல் அதை துடிப்பாய் ஆகிவிட்டாள். என் நவலின் பெயர் தமிழ். நினைத்து பார்க்க வேண்டும். தமிழை பற்றி பேச இங்கு என் மனமோ சொல் என்கின்றது, அங்கு கடிகாரமோ நில் என்கின்றது. நான் என்ன செய்ய? தமிழை பற்றி பேச இந்த கால பொழுது, இந்த நேர பொழுது, ஏன் இந்த வருட பொழுது போகாது. அத்தகைய விஷயம் தமிழில் இருக்கின்றது. தமிழின் தொன்மையும் பண்பாட்டிய வன்மையையும் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக. பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக. அறிவு பெற்றது எதற்காக? ஆய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக. என் தாயின் கருவறையில் தோன்றிய மொழியை பேசுவதற்காக. வாய்ப்பு கிடைத்தது வரமாக, பயன்படுத்தினேன் சரியாக. இறுதியில் வணங்குவதே தமிழின் நரம்ங்க. வணங்கி முடிப்பதே என்னுடைய நரம்ங்க. வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.